அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிரஹ்மத்தின் மின்ஹு வரிதுவானின் வஜன்னாத் லஹும் ஃபீஹா நஈமும் முகீம் காலிதீன ஃபீஹா அபதா இன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம். ஆமன்னா பில்லாஹ் ஸதகல்லாஹு மௌலானல் அலியுல் அதீம். யார் ஈமான் கொண்டு ஹிஜரத்து செய்து அல்லாஹுடைய பாதையில ஜிஹாத் அறப்போராட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ, தங்களுடைய உடைமைகளால் உயிர்களால் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள், அவர்கள் வெற்றிக்குரியவர்கள் என்கின்ற அந்த வசனத்தின் விளக்க உரையில சில பகுதிகளை நாம் நேற்றைய தினம் பரிமாறிக்கொண்டோம். மறுமையிலே அவர்களுக்கான பரிசல்கள் என்ன என்பது பற்றி அல்லாஹ் இன்றைய வசனத்திலே 21, 22 வசனங்களிலே எடுத்துரைக்கிறான். யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும், ரப்பு அவர்களுக்கு நற்செய்தி சொல்கிறான். ரஹ்மத்தின் மின்ஹு, தன்னுடைய அருளை கொண்டு, ரிதுவானின் பொருத்தத்தை கொண்டு, ஜன்னாத்தின் சுவனச்சோலைகளை கொண்டு, லஹும் ஃபியா நஈமும் முகீம், அவர்களுக்கு அந்த சுவனச்சோலைகளிலே நிரந்தரமான பாக்கியங்கள் இருக்கின்றன. நஈமும் முகீம், நிரந்தரமான பாக்கியங்கள். காலிதீன ஃபியா அபதா, அதிலே என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள். இன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அலீம், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான நற்கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தௌபா 9 அத்தியாயத்தினுடைய 22 வசனமாக பதிவு செய்திருக்கிறான். மொத்தத்திலே நாம் பார்க்கிற போது, நாம் அல்லாஹுடைய பாதையில சில நற்பணிகளில் ஈடுபடுகிற போது, சில தியாகங்கள், சில அர்ப்பணங்கள் பண்ணுகிற போது இது போன்ற பாக்கியங்கள் கிடைக்கிறது. நேற்றைய தினம் அதை நாம் நினைவு கூர்ந்தோம். சத்திய சஹாபிகள் இந்த இஸ்லாத்திற்காக, முஸ்லிம்களுக்காக, அதனுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் மக்கா டு மதீனா ஹிஜ்ரத் செய்தார்கள். தங்கள் சொந்தங்களை, உறவுகளை விட்டு விட்டு சென்றார்கள். மிகப்பெரிய தியாகம் செய்தார்கள். அவர்களுக்கு வருவாயை ஈட்டி தருகிற அந்த சம்பாத்தியங்கள், செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் புறப்பட்டு வந்தார். உடுத்திய துணியோடு புறப்பட்டு போனார். எல்லா வகையான இன்பங்களையும் அவர்கள் துறந்து விட்டு போனார். அந்த இன்பங்கள் அன்றைக்கு அவர்களுக்கு இல்லை. துன்பங்களை அவர்கள் தேர்வு செய்து கொண்டார்கள். எங்களுக்கு எங்களுடைய இஸ்லாம் வேண்டும், ஈமான் வேண்டும், முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். இத்தகையோருக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பரிசல்களை தருவான் சற்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலேயும் பிற்காலத்திலே அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்தி விட்டான். இன்றைக்கும் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். 1400 ஆண்டுகளுக்கு பின்னாலும் கூட அந்த தியாக செம்மல்களை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். கியாம நாள் வரை அந்த சத்திய சஹாபிகளை பற்றி, முஹாஜிர்களை பற்றி, அன்சார்களை பற்றி உலக முஸ்லிம்கள் பேசி கொண்டிருப்பார்கள். மறுமை நாளிலே பார்த்தோம் என்றால், மாஷா அல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான்னு பாருங்கள். மறுமை நாளிலே உங்களுக்கு சுவன பூஞ்சோலைகள் இருக்கிறது. அல்லாஹ் வாக்களிச்சுட்டான். உங்களுக்கு தன்னுடைய அருள் இருக்கிறது, தன்னுடைய திருப்தி இருக்கிறது, சிறந்த நிரந்தர பாக்கியங்கள் இருக்கின்றன. நீங்கள் அதில் நிரந்தரமாக இருப்பீர்கள் என்கின்ற அந்த நற்செய்தியை சொல்லுகிறோம். நாம் இன்றைய காலகட்டத்திலே சில நற்பணிகளில் ஈடுபடுகிறோம். அந்த நற்பணிகளில் ஈடுபடுகிற போது அது சிறு சிறு பணிகளாக இருந்தாலும் கூட அந்த இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்தோம் என்றால் நமக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியங்களை கொடுப்பான். நாம் சத்திய சஹாபிகளை பற்றி பேசுகிறோம். அன்றைய காலகட்டம் புனித போர்கள் நடைபெற்ற காலகட்டம். அவர்கள் தங்களுடைய உயிர், உடல், உடைமைகளை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இல்லை. போர் மேகம் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில நாம் இல்லை. அப்படியானால் அவர்கள் செய்த அந்த தியாகங்களை செய்ய வேண்டிய தேவையில்லாத ஒரு சூழ்நிலையில் இப்போ நாம் என்ன செய்வது? நம்ம என்ற அளவுக்கு சில சிறு பணிகளில் ஈடுபட வேண்டும், நற்பணிகளில் ஈடுபட வேண்டும். அந்த நற்பணிகளின் பரக்கத்தின் காரணமாக அல்லாஹ் நம்மை அவர்களோடு சேர்த்து வைத்து விடுவான். நன்கு கவனிக்க வேண்டும் அன்பான பெரியோர்களே. அந்த இறை தூதர்கள், அந்த இறைநேச செல்வர்கள், சித்திகின்கள், சாலிகின்கள், சத்திய தோழர்கள், இவர்களோடு நம்மை சேர்த்து விடுவான். அல்லாஹ் சேர்த்து விடுவான். அவர்களுக்கு என்னென்ன பாக்கியங்கள் கிடைக்கின்றனவோ அந்த பாக்கியங்கள் நமக்கு கிடைக்கும். இந்த நேற்றை தான் அந்த வசனத்தில் இமாரத்து என்ற வார்த்தையை நாம் அல்லாஹு தஆலா பயன்படுத்தியிருக்கிறான் அல்லவா? அந்த இமாரத்திற்கு ஒரு அர்த்தம் திக்ர் என்றும் இருக்கிறது, இறை தியானம் என்று இருக்கிறது.
இன்றைக்கு நாம் இறை தியானம் செய்தோம் என்றால் இந்த பாக்கியம் கிடைக்கும். ஒரு முறை பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற்றுக்கணக்கான நண்பர்கள் முன்னிலையிலே வைத்து கேட்டார்கள், உங்களுக்கு ஒரு சிறந்த செயலை சொல்லட்டுமா, ஒரு உயர்ந்த அமலை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அது சாதாரணமானது அல்ல, எத்தனையோ மிகப்பெரிய அமல்களை விட மிக உயர்ந்தது. இன்னும் சொல்ல போனால் போர்க்காலங்களிலே புனித போராளிகள் தங்களுடைய உயிர் உடல் உடைமைகள் எல்லாம் அர்ப்பணிக்கிறார்களே, இதைவிட மிக சிறந்த ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லவா என்று கேட்டார்கள். சத்திய சஹாபிகளிடத்தில் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். ஹதீஸ் கிதாபுகளை நாம் பார்க்கிறோம். சஹாபிகள் ஆர்வத்தோடு கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், சொல்லுங்கள் யார் ரசூலுல்லாஹ், அப்படிப்பட்ட உயர்ந்த அமல் என்ன? திக்ரு என்று சொன்னார்கள். அல்லாஹுவை நீங்கள் தியானித்தவாறு இருக்கிறது, அல்லாஹுவை நீங்கள் ஞாபகித்தவாறு இருக்கிறது, என்றைக்கும் ஏக இறையோனை இதயத்திலே ஏந்தியவாறு இருப்பது என்று சொன்னார்கள். நாம் நம்முடைய வீடுகளில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, பள்ளியில இருந்தாலும் சரி, பள்ளிக்கு வெளியே இருந்தாலும் சரி, தொழில்துறைகளை ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, பயணத்திலே இருந்தாலும் சரி, எல்லா காலங்களிலையும் அந்த அல்லாஹுவை நாம் நினைத்து கொண்டிருப்பது, இயன்ற அளவுக்கு நாம் அல்லாஹுவை தியானித்து கொண்டிருப்பது. சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், சுபஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், இவ்வாறு நாம் ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பது. மறக்கும், சில சமயம் மறக்கும். அந்த மறதியிலிருந்து விடுபட்டு உடனே நாம் அல்லாஹுவை திக்ர் செய்ய ஆரம்பித்து விட வேண்டும். பெரிய பாக்கியம். ஸலவாத்துக்கள் ஓதிக்கொண்டே இருக்க வேண்டும், அதுக்காரர்கள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இமாரத்திற்கு மற்றொரு பொருள் கூறுகிறார்கள் கிதாபுல் தப்சீர்களிலே, சலா, தொழுகை. இமாரத்துக்கு மற்றொரு பொருள். மக்கா குறைஷிகள் இமாரத்துக்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட பொருள் என்னவென்று கேட்டால், இமாரத்து என்றால் மஸ்ஜித் பரிபாலனம் என்று மட்டும் எடுத்துக்கொண்டார்கள். அது பெருமையாக எடுத்தார்கள். மஸ்ஜித் ஹராம் பள்ளிவாசலை பரிபாலனம் பண்ணுவதே எங்களுக்கு மிகப்பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்று சொன்னார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த இமாரத்துக்கு நீங்கள் விளங்கின விளக்கம் மட்டுமல்ல, மாறாக இமாரத்திற்கு திக்ர் என்ற பொருளும் இருக்கிறது, தொழுகை என்ற பொருளும் இருக்கிறது. வாழ்நாளெல்லாம் நீங்கள் தொழுகையை கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கும் இந்த ரஹ்மத்து கிடைக்கும், இந்த அருள் கிடைக்கும் என்று கூறுகிறான். அகலி யுத்தம் நடந்தது பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில். சற்று கவனிக்க வேண்டும். அகலி யுத்தம், அகலி யுத்தம் என்றால் நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான். பன்னாட்டு படைகள், சூரத்துல் அஹ்ஸாபிலே அது பற்றி அல்லாஹ் பேசுகிறான். பன்னாட்டு படைகள் எல்லாரும் சேர்ந்து முஸ்லிம்களை அழிப்பதற்காக வேண்டி மதீனாவின் பக்கம் அடர்ந்தேறி வந்தார்கள். மதீனாவை முற்றுகையிட்டார்கள். மதீனாவை முற்றுகையிட்ட போது சத்திய சஹாபிகளுடைய ஆலோசனையோடு பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், அந்த எதிரிகள் இருக்கிறார்களே, துஷ்மன்கள், அவர்கள் மதீனா உள்ளே ஊடுருவி விடாதவாறு அகழியை தோண்டினார்கள், பள்ளங்களை தோண்டினார் மதீனாவை சுற்றி. எந்த பக்கம் புதர்கள் இருந்தனவோ, எந்த பக்கம் மரம் செடி கொடிகள் இருந்தனவோ, எதிரிகள் உள்ளே புக முடியாதோ அந்த பகுதிகளை மட்டும் விட்டுவிட்டு எந்த பக்கமாக எதிரிகள் உள்ளே ஊடுருவ முடியுமோ அங்கெல்லாம் மிகப்பெரிய பள்ளங்களை தோண்டினார்கள். எதிரிகள் உள்ளே வர முடியவில்லை. அதான் அகழி யுத்தம். இஸ்லாத்திலே மிக பிரபல்யமான ஒரு யுத்தம். அந்த பிரபல்யமான அந்த யுத்தத்திலே அந்த அகழியை தாண்டி அவரால் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே அந்த பன்னாட்டு படைகள் தோல்வி அடைந்து, மிகப்பெரிய தோல்வி அடைந்து புறமுதுகு காட்டி ஓடிய அந்த வரலாறு இஸ்லாமிய வரலாறுகளில் இருக்கிறது. இங்கே நாம் குறிப்பிட வந்த விஷயம் என்னவென்று கேட்டால், அந்த நேரத்தில் 4 தொழுகைகள் தவறி போய்விட்டன. 4 தொழுகைகள் பெருமானார் உள்ளிட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளிட்ட சஹாபிகளுக்கு 4 தொழுகைகள் தவறிவிட்டன. காரணம், அந்த போர் அவ்வளவு மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. போர் என்றால் மிகப்பெரிய அளவுக்கு அல்ல, கண்ணும் கருத்துமாக அந்த எதிரிகளை தோற்கடிக்க வேண்டிய, துவண்டு போக செய்ய வேண்டிய ஒரு நேரமாக இருந்தது. எனவேதான் உமரல்லானவர்கள் கோபத்தோடு சொல்லி கொண்டிருந்தார்களாம், போரெல்லாம் முடிந்த பின் இந்த பசங்க என்ன பண்ணிவிட்டானுங்க, 4 வேளை பக்தோட தொழ முடியாதவாறு எங்களுக்கு நஷ்டத்தை உண்டாக்கிவிட்டாங்கன்னு சொல்லி கோவப்பட்டாங்க. அந்த 4 வேளை பக்தோட தொழ முடியாது. அவங்க அந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்க. அவங்க ஒரு புனித போர்ல தான் ஈடுபட்டிருக்கிறாங்க. அவங்க சும்மா ஒன்றும் இல்லை, நேரங்காலத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு ஒன்றும் இல்லை. ஆனா அந்த நேரத்தில் விடுபட்டு போன அந்த தொழுகைகளுக்காக வேண்டி, அந்த நேரத்திலேயும் விடுபட்டு போன அந்த தொழுகைகளுக்காக வேண்டி அவ்வளவு தூரம் தங்களுடைய வேதனையை உமரல்லானவர்கள் வெளிப்படுத்தினார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்படுத்தினார். பின்பு கலாத்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சில சமயங்களில் தொழுகை கலாவா இருக்கிறது. அப்படி தொழுகை கலாவாகிற போது பாங்கு இக்காமத்து சொல்லி ஜமாத்தாகவும் அந்த தொழுகை நடத்தலாம் என்பது அது மார்க்க சட்டம், ஃபிக்ஹ் சட்டம். இந்த நேரத்திலே அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த புனித போர் உயர்ந்ததாக இருந்தது.
அந்த என்றைக்கு இஸ்லாம் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், நன்கு கவனிக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டுமோ அன்றைக்கு அந்த புனித போர் உயர்ந்ததாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லாத காலகட்டங்களிலே மிக உயர்ந்த சிறந்த செயல் எதுவென்று கேட்டால் திக்ரு தான். திக்ரு தான், சலா தான். அந்த திக்ரிலையும் சலாவிலையும் நாம் ஈடுபட்டோம் என்றால் இந்த நன்மாராயம் நமக்கும் கிடைக்கும். எந்த நன்மாராயம்? சூரத்து தௌபாவிலே 9ஆம் அத்தியாயத்திலே 21, 22ஆம் வசனங்களிலே சொல்லப்படுகின்ற, அறிவிக்கப்படுகின்ற அந்த பரிசில்கள் நமக்கும் கிடைக்கும். அல்லாஹ் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறான். தம்முடைய அருளை கொண்டு, திருப்தியை கொண்டு, சுவன பூஞ்சோலைகளை கொண்டு அவர்களுக்கு நிரந்தர பாக்கியங்கள் இருக்கிறது, அவர்கள் என்றென்றும் நீடித்திருப்பார்கள், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தான் அஜர அதிகம் இருக்கிறது என்கின்ற அந்த நற்குழிகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் கிடைப்பதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி.